வணக்கம். வியான் ரியல் எஸ்டேட்லேருந்து ஐயனார். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஈசிஆர் இடக்கைநாடு கடப்பாக்கம் ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் எக்ஸ்டென்ட்டு 5 ஏக்கர் 78 சென்ட். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் ஸ்கொயராக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே நம்ம ப்ராப்பர்ட்டியில் தேக்கு மரம் வச்சுருக்காங்க. நல்ல ஈல்டு ஸ்டேஜில் நம்மளுக்கு தேக்கு மரம் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. தேக்கு மரத்துடைய எண்ணிக்கைன்னு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 தேக்கு மரம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சார். நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா முழுவதும் நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. தென்னை மரம், மா, பலா, சப்போட்டா, கொய்யா, தேக்கு நல்லா ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளமான மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸு ஒரு நல்ல ஒரு போர் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். சோலாரும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். நல்ல ஒரு தண்ணியோடைய மட்டம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 30 அடி 40 அடியில் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஒரு பூமி. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய சாயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாயிலு. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மட்டும் ஒரு 400க்கு மேற்பட்ட தென்னை மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரத்துக்கு 2 தென்னை மரத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா சந்தன மரம், மகாகனி, தேக்கு, செம்மரம் இது போன்ற நம்ம ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்காங்க. நல்லா ஃபுல்லாகவே பவுண்ட்ரி ஃபுல்லாகவே நல்ல வளமான தேக்கு மரம் தான் அந்த ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்காங்க. இதில் சந்தன மரத்தோட எண்ணிக்கைன்னு மட்டும் பார்த்திங்கன்னா இதில் 120க்கு மேற்பட்ட சந்தன மரம் இருக்குது. மகாகனி 100க்கு மேற்பட்ட மகாகனி, செம்மரம் ஒரு 150க்கு மேற்பட்ட செம்மரம், தேக்கு மரம் நல்லாவே வச்சுருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்து நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ண வேணாம். ஆல்ரெடி இது ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு 2 இயர்ஸில் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குற ஸ்டேஜுக்கு இந்த மரங்கள் எல்லாமே வந்துடும். இந்த தென்னை மரத்தோடைய இயர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த தென்னை மரத்தோடைய இயர்ஸு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஈசிஆர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு ஒரு ட்ரீம் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சரௌண்டிங் ஏரியாவில் ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்ரிசியேஷன் நல்லா இருக்குது. ஈசிஆருடைய வேல்யூலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வேக்கன் லேண்டே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 40 லேக்ஸு 50 லேக்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு நம்ம ஏரியாவில். இந்த ப்ராப்பர்ட்டியோட பர் ஏக்கர் எவ்வளோ கோட் பண்ணுறாருன்னா நம்மளுக்கு 50 லேக்ஸ் பர் ஏக்கர் கோட் பண்ணுறாங்க. பர் சென்டோட விலை 50,000. நம்மளுக்கு நேரடி ஓனராண்ட பேசி ஸ்மால் நெகோஷியபிள் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பை பண்ணலாம். டாக்குமெண்ட்டும் தெளிவாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ்னு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300 அடிக்கு மேலே இருக்குது. மோர் டீட்டெயிலுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்ல தயாராக இருக்கேன். தேங்க்யூ.